ட்ராவலிங் வீடியோ தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கோவலாக்காண்டிக்கு சென்றிருந்தோம். கோவலாக்காண்டியில் இருந்து தெனங்களப்பு ஊடாக வந்து இப்போ தற்சமயம் இயக்கச்சியை வந்தடைஞ்சிருக்கின்றோம். அதுக்குள்ளே இருக்கிற வீடியோலையும் நாங்கள் பார்க்க ஒரு ட்ராவலிங் என்ற ரீதியில் தான் இந்த வீடியோவை நாங்கள் அமைஞ்சிருக்கோம். அந்த இறுதியில் வந்து நாங்கள் இயக்கச்சி இராணுவத்தினுடைய முகாம் சம்பந்தமாக முகாமுக்குள்ளே இருக்கிற சிலவற்றை நாங்கள் இந்த வீடியோவில் காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம். அதை விட நீங்கள் ரெஜிபுலகுரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் பழைய மாதிரியான ஆதரவுகள் குறைந்து வருகிறன. உங்களுடைய குறைநிறைகளை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்கள். கட்டாயம் நாங்கள் திருத்திக் கொள்ளுவோம். அந்த வகையிலே உங்களுடைய ஆதரவை நம்பி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக வாருங்கள், காணொலிகள் போகலாம். சரியா பண்ணியில் நான் எடுக்க போகிறேன். நீ வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் பாருங்க. வணக்கம் என் தாய உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு சாகவச்சேரி ஒரு சாகவச்சேரி வீதியால் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த இரு மரங்கையிலையும் வந்து தற்போது வெள்ளாமையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உறவுகள். எவ்வளோ ஒரு பச்சை பசலையாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் அதில் பாருங்கள், சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட நிறைய பறவைகள், ஒரு விதமான அதிசயமான பறவைகளும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களிலே நெல் இல்லாமல் இருக்கிறது, சில இடங்களிலே நல்ல பச்சை பசலையாக இருக்குது. சில இடத்துல ஒரு தண்ணி இருக்கிற இடமா இருக்குது, ஒரு பாவி மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அதை ஒட்டிய ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசலையாக இருக்கு. இந்த இடத்துக்கு நாங்கள் மோட்டார் சைக்கிளில் வாரம், ஆனால் ஒரு குளிர்மையாக தான் இருக்குது இந்த இடத்துல. வேற இந்த ரோட் நேரடியாக போய் சாவச்சேரி சந்தையில் வந்து வரும். நான் நினைக்கிறது தெனங்களப்பு ரோட் பாருங்க. இதுக்குள்ள ஒரு வித்தியாசமான பூமரங்கள், ஒரு சின்ன பத்தியல் ஒரு பூமரங்கள் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஒரு வித்தியாசமான நல்ல வடிவா இருக்கு இல்லையா? ஆனா இதுல இன்னும் ஒரு விடயம் ஒன்று இருக்கு. இதுல தான் அந்த நீங்கள் பல யூடியூப்லையும் பல ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்பீங்கள், ஒரு அதிசய தீவு என்று சொல்லுவாங்க. ஒரு ஐயா ஒரு அதிசய தீவுல வாழ்கிறாருன்னு சொல்றவங்க. ஆனா அது இப்ப கடலா இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த இடம் இன்னும் வேற இல்லை, அதை நான் காட்டுறது உங்களுக்கு. நாங்கள் இப்போ தெனங்களப்பை தாண்டி சாவச்சேரி சந்தைக்கு கிட்ட போயிருக்கிறோம். நாங்கள் சாவச்சேரி எடுக்க போகிறோமாண்டைக்கு சுற்றி காட்ட போகிறோமான்ட்டு கேட்டால் இல்லை, நாங்கள் புதுக்காட்டு சந்தி வரைக்கும், அதாவது இயக்கச்சி சந்தி வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு போகிறோம். இயக்கச்சி சந்தி வரைக்குமான உட்பட்ட இடங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ காட்டுறோம். அந்த ரோட் என்னென்ன ரோட்டில் என்னென்ன இருக்குன்றதை வடிவாக காட்டுறோம். அந்த கூடுதலாக இந்த பாருங்களா, அதுதான் தீவு.
அது அதிசய தீவுன்னு சொல்றோம். ஒரு ஐயா மட்டும்தான் அங்கே வாழ்றார். சரிதானே? இது தனங்களப்பு ரோட்டில் அது இருக்கு. கூடுதலாக இது ஒரு பழைய நியூஸ் தான். ஆனால் இது ஒரு அங்கே வந்து ஒரு ஐயா தான் இருக்கிறார். அந்த பாதை போகிறதுக்குரிய பாதையெல்லாம் தண்ணியாக இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம். இந்த பாருங்க, அது சின்ன ஒரு பாதை கொண்டு போகுது. அங்கே ஒரு ஐயா தான் அந்த தீவில் இருக்கிறார். இது சாவச்சேரி பிரதேச சபையின் இந்த குப்பைகளை வந்து சுத்திகரிக்கிற இடம் என்று சொல்லி சொல்றோம். இது அதை விட இந்து மயானம் சாவச்சேரியின் இப்போ சரியா பற்றி நான் அடுக்க போகிறேன். நீ வந்த மாதிரி நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் பாருங்க. நாங்கள் தற்போது சாவச்சேரி நகர பகுதியாக போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நம்மளாவே சுத்தம் குறைவாக இருக்குது. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இது. நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இயக்கச்சி இராணுவ முகாம் ஒன்றை எடுக்க போகிறோம். அந்த இராணுவ முகாமில் இருந்து இராணுவத்தினர் வந்து விட்டுட்டு போயிட்டுன்னு அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். அதே மாதிரிக்கா பொறுமையாக இருந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவே உங்களுக்கு தருங்கோ. இது கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் இந்த இராணுவ முகாம் இங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு மக்களுடைய கோரிக்கைகளையும் கருத்திலே கொண்டு எங்களுடைய ஜனாதிபதியின் இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறது சம்பந்தமாக அந்த மக்களுக்கு அளித்த வாக்குறுதலுக்கு அமைவாக இந்த இராணுவ முகாம் வந்து உடனடியாக விட்டோ பண்ணப்பட்டது. இந்த இடத்துல பாருங்கோ, இதில் வந்து ஒரு இராணுவத்தினுடைய ஒரு சிலை இருக்கிறது. இந்த இராணுவத்தினுடைய சிலை அதில் வந்து ஒரு ட்ரைபிள் வெப்பன் ஒன்று இருக்குது. இந்த பேர் கிட்ட காட்டு, சூம் பண்ணி காட்டுது. அதில் வந்து ஒரு 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 வெப்பனை வந்து இருக்கு. ஆனால் அது வந்து சிலையால் வடிக்கப்பட்ட ஒரு வெப்பன். அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம், அதில் விட்டுட்டு போனது அப்படி இப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணாமல் அது வந்து சிலையிலேயே வடிக்கப்பட்ட ஒரு வெப்பன்ஸ். போட்டோட அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது நான் இதுதான் இது மற்றபடி இது அவர்கள் இந்த இராணுவத்தினர் இதை வெளியிலே காட்டக்கூடாதுன்றதுக்காகவோ அல்லது இதை என்னத்த தேவைக்காகவோ தெரியவில்லை. ஆனால் இதை வந்து அவர்கள் மூடி வச்சிருக்கிறார்கள். என்ன தேவை கண்டு தெரியல. ஷாம், மாங்காய் சாப்பிட போறிய? மாங்காய் சாப்பிட போறிய? இன்றைக்கு வந்து எனக்கு புதுசாக ஒரு ஆள் வந்து ஒரு கேமராமேன் வந்து புதுசாக வந்திருக்கிறார். தானும் வந்து என்னோட வந்து சேர போறோம்னு சொல்லி இந்த யூடியூப்ல வந்து தானும் யூடியூப் செய்ய போறோம்னு சொல்லி வந்திருக்கிறார். அன்றைக்கு தான் அவருக்கு ட்ரைனிங். இது வந்து உங்களுக்கு தெரியும், அவருடைய கூடுதலாக இராணுவத்தினர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே அவருடைய வணக்க ஸ்தலங்கள் வந்து இருக்கிறது வளமையானது உண்டு. ஆனால் சில இடங்களிலே அவர்கள் வணக்க ஸ்தலங்களிலே அவருடைய விக்கிரகங்களை விட்டு செல்வது வளமை. ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையுமே உடைச்சு எடுத்துட்டு போயிட்டார்கள். ஆனால் அந்த மாபிள்கள் எல்லாம் நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு.
இப்படியான ஒரு நல்ல வேலைகள். இதை மக்கள் அவருடைய இந்த காணிக்கு உரிமையானவர்கள் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக பாவிக்கலாம், அல்லது இந்த காணிக்காரர் கூடி அவர்களுடைய விக்கிரகங்களை வைத்து பாவிக்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கும். ஆனால் அந்த அரச மரங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு சோலைவனமான இடம் இது. பாருங்க, இந்த இடத்துல இதயம் விட்டுட்டு சென்றிருக்காங்க, திருப்பி எடுக்கிறாங்களோ தெரியல. இதுக்குள்ள ஒரு தண்ணி டேங்க் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 5 அல்லது 6 ஏக்கர் பரப்பளவு தான் பெறும் இந்த தனி டேங்கோடைய தனி டேங்கும் வந்து. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு உதவி என்ன சொன்னால், இராணுவத்தினரால் வந்து மக்களுக்காக இந்த குடிநீர் வழங்கப்பட்டிருக்குது. கனகாலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அதாவது இந்த யக்கச்சி புதுக்காடு சந்தியால் வந்து யக்கச்சி சந்திக்கு கொஞ்சத்துக்கு முன்னாகவே இருக்குது. இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல எல்லா தண்ணியால வந்து குடிச்சிட்டு போறவ எல்லா வாகனங்களில் இருக்கிறாங்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. அந்த வகையில இராணுவத்தினருக்கு நாங்கள் நன்றியும் சொல்ல வேண்டி இருக்குது. இராணுவத்தினர் இந்த இடத்துக்கு வந்து நீர் விநியோகத்தையும் செய்திருந்தார்கள், குடிநீர் விநியோகத்தையும் செய்திருந்தார்கள். இங்கே ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்டு, ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று கிடக்கு. மைதானத்தில் வந்து 4 தூண் மட்டும்தான் கிடக்கு, மற்ற எல்லாத்தையும் உடைச்சி கொண்டு போயிட்டினேன். இவ்வளவுதான், ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அல்லது 4 ஏக்கர் காணி தான் வரும் போல இருக்கு. அப்படி அவ்வளவு தூரம் தான் இருக்கு. 4 ஏக்கர் வருமே. ஆனால் அங்காலே எல்லாமே மக்களுடைய காணிகள். மக்கள் இருக்கின இப்பயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கும் இந்த இடத்துல யாரோ வந்து எல்லாம் பிரட்டி கிடக்குறேன். ஒரு பெரிய கிரவுண்டா பா வச்சிருக்கேன். இது என்ன கிரிக்கெட் தானே இந்த பீச் இருக்கு. ஆனா இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஏரியாவில் வந்து அவையில் ரோட் போட இல்லை. ஏன்னா எல்லாம் மண்ணால இருக்குன்னு, இங்க கிரவல் அடிச்சிருக்குன்னு. ஆனா மண் தான், கூடுதலாக மண்ணாக தான் இருக்கு. எல்லாமே அடிச்சு உடைச்சு புல்டோசர் வச்சு நொறுக்கி போட்டாங்க. முற்றுமுழுதாக இந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்குது எல்லாமே. ஆனா அந்த எல்லாம் அடிச்சு உடைச்சு நெருக்கி போட்டு விட்டு கிடக்கு. இந்த வாருங்க, பின்பக்கத்தையே காட்டக்கூடாது. அடிச்சிருக்கேன். அந்த இவங்களோட ஒரு வேலையை பாருங்க. இந்த கீழே கான்கிரீட்டுக்கு கீழே இந்த பொலித்தீன் போட்டிருக்கேன்னு. இந்த கான்கிரீட்டுக்கு கீழே இந்த பொலித்தீன் போட்டு கான்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, பெரிய ஒரு தண்ணி டேங்க், அதை உடைக்கையில் அப்படியே வெட்டியிருக்கு தண்ணி டேங்க். மற்ற எல்லா கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சிட்டினேன். உடைச்சது மட்டுமேல எல்லாம் கிண்டி கிளறி விட்டுட்டு போயிருக்காங்க. இது தவிர அங்காலே ஒரு இப்படியே இருக்கலாம். அங்கே ஒரு தண்ணி, ஒரு புத்தர் கோயில் இருக்காங்க. அதில் வந்து இப்படி போவோம் அப்படி. ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு சோலை வேணாமண்டு தான் சொல்லணும். என்ன உண்மையில இந்த காணிக்கார கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எல்லா மரங்களும் இன்னைக்கு பாக்கு மரம், முள்ளு மரம், பயன் தரக்கூடிய மரங்களே நிறைய இருக்குங்க. நாவல் பழம் கொட்டிக்கு இருக்கு. அப்படி
எல்லாம் உடைத்து பைக்கோவை போட்டு தரமட்டமாக்கியிருக்காங்க. என்ன போட்டு ஒதுக்கி வீட்டு கிடக்கு அப்படியே. இது கனெக்ஷன்ல விட்டு எடுக்கணும். இதை முட்டைக்காம விட்டுட்டு போய் கிடக்கு. மற்ற எல்லாத்தையும் உடாச்சி தரமட்டமாக்கி போட்டு இது அப்படி ஃபுல்லாக ஒரு வீடியோ கட் பண்ண. எல்லாத்தையும் உடாச்சி போட்டு இந்த தண்ணி பாயிறத வந்து நிப்பாட்டி விட்டு கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா மூங்கில் மரம் இருந்திருக்கு. ஆனா மூங்கிலையும் வெட்டி இருக்காங்க. அங்கே வரும் பெட்டி மூங்கில் மரம். இந்த இடத்துல மூங்கில் இப்படி உருவாக்குறன்றது சரியான கஷ்டம். இது அவங்களால முடியும். ஆனா இதுக்குள்ள ஒரு சைவ கோயில் இருந்திருக்கு இல்லையா? எங்க பாரு, அங்க அதுல வேல் இருக்கு. சும்மணி காட்டு. ஒரு சைவ கோயில் பக்கத்தில் மூங்கில் மரம் இருந்திருக்கு. ஆனால் அதை அவங்களே வெட்டி இருக்காங்க. வெங்கடையாக்கள் மரம் இன்றைக்கு நேற்று வெட்டி கிடக்கிறேன். இதுல தான் என்ன பெரிய கட்டிடத்தையும் கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறேன். என்னத்துக்கு ஆனால் இது உங்களோட பிளான் வந்து முதலே இந்த கேம்ப் விடுறதுன்ற மாதிரி தாங்க. ஏன்னா இது முதலே உடைச்சிட்டாங்க பாருங்க. இந்த கேம்பில் இந்த கட்டிடம் எல்லாம் பெரிய கட்டிடம். இந்த கட்டிடம் எல்லாம் உடைச்சி போட்டாங்க. இப்போ இதில் சொல்லக்கூடிய மாதிரி பெருசா இல்லை இந்த இராணுவ முகாமில். அது சொல்லக்கூடிய முகாம்கள் வந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு போகணும். அங்கால பனி பெரிய நிலப்பிறப்புகளுக்குள்ள தான் நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கும் இருக்கும். விடுதலை புலிகள் பாவித்த அந்த பழைய முகாம்கள் என்று சொல்லி அங்காலான் இருக்கு. இந்தியாவில் பெருசா சொல்லக்கூடிய மாதிரி இதுகளுக்கு ஒன்றுமே இல்லை. இராணுவத்தினோட சீருடைகள் கூட இந்த இடங்களில் வரும் கட்டிடங்களும் தான் இருக்கு. இதுல ஒரு மகிழ்ச்சியான இது இந்த காணி சொந்தக்காரர். இந்த காணி சொந்தக்கார மக்கள் யாராவது நீங்கள் இந்த சொந்தக்காரர் இந்த வீடியோ பார்த்தா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, வேற என்னத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ள வந்து தெளிவாக வந்து எடுத்து காட்டுவோம். என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரிஜி. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ராவல் இது ஒரு இயற்கை அழகு, ஒரு இயற்கை அழகு. இது வந்து வடமாச்சி கிழக்கு பெரிய பிரதேசம்தான் இந்த இடம். பாருங்கோ, யாரும் இந்த இடம் யாருக்கும் என்ன பெயர் இடம்னு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ஸில். இது எந்த ஏரியான்னு சொல்லி. உண்மையில ஒரு வடிவான இடம் பாருங்க. உடைய சூமணி காட்ட ஒரு கொஞ்ச தூரம் காட்டுறோம். அங்கே கனதூரம் இது ஓடியில் அங்கே மண்ணு நினைக்கிறேன். அங்கால சில மரங்கள், அஞ்சால ஒரு குளத்தோட அண்டிய ஒரு இது. அதை தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க எந்த ஏரியாண்டு. ரைட், அதான் காணும்னு நினைக்கிறேன். வட்டி கிட்டினா விழுத்து கிழித்து போடும். ஏற்கனவே விழுந்த உடம்புதான் ஒரு இயற்கையின் அழகுதான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க.
நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு ஒரு கோரியை, அதாவது எங்கட இடத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் காட்டாமல் இன்னும் ஒரு இடத்துக்கு போய் தாவி ஓடி விழுந்து அடிச்சு போய் அதுகளை தான் காட்டுறோம். அதை விட முதல் நாங்கள் எங்கட இடங்கள்ல இருக்கிற அதிசயங்களையும் விஷயங்களை காட்டுறோம். இதுல வேற இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் தான். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்தோ சொட்டு தூரம் போன உடனே ஒரு பெரிய ஒரு சிவன் கோயில், பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியுமன்றது எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல சிவன் கோயில் இல்லையென்று நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்குள்ள. ஆனா இதுல ஒரு புதுசா தோன்றி இருக்குது ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம். அதுக்குரிய ஒரு பெரிய களம் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ தற்காலிகமாக இந்த இடத்துல சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால அந்த நிரந்தரமாக வைக்கிறதுக்குரிய பணிகள் நடக்குது. இதுல வந்து இப்போ தற்போது சிவலிங்கம் இருக்குது. போட்டோடு சூழ்நிலை குழாய் யாருமே என்னென்ன வித்தியாசமாக கேட்பீங்க. இது என்ன ஒரு கருத்த குழாய் ஒன்று கனதூரமாக வந்து இதுதான் மருதங்கணியில இருந்து, அதாவது செம்மியம் பெற்று மருதங்கணி ஊடாக போகிற தாலியடியில இருந்து ஊடாக போகிற நல்ல தண்ணீருக்குரிய இந்த குழாய்கள் தான் இந்த குழாய். இதுல இருமரங்கையிலையுமே ஒரு அழகான குளம் இருக்கு பாருங்க. கொஞ்சம் ரெண்டு சைட்லயுமே அழகான குளம் இருக்கும். இது ஒரு ஆபத்தான பாதையும் பேரு. அதாவது மாறி நேரங்களில் வந்து ஒரு ஆபத்தான பாதையாக கருதப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வடிவான இடம். என்னது பஸ்ஸா? இதுலவே நிறைய பேர் தொழில் செய்கிற வந்த பாருங்க. அந்த இடத்துல இந்த தெப்பங்கள் எல்லாம் விட்டு இருக்கு. எப்ப தொழில் செய்யணும்னு சொல்லி தெரியல. நாங்கள் இப்ப தற்சமயம் வந்து மருதங்கணி சந்திக்கு வந்துட்டோம். நாங்கள் அடுத்த இடம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். கட் பண்ணுங்க. விரைய கெடுப்போம், அங்கே போய் எடுப்போம், கொஞ்சம் தள்ளி எடுப்போம். அதில் இதெல்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும் தாளையடி அந்தோனியார் கோயில். தாளையடி அந்தோனியார் கோயில் ஒரு காலத்தில் வந்து இதுதான் ஒரு பெரிய ஒரு தாய்க்கோயிலாக இருந்தால் தற்போது இது ஒரு என்னென்று சொல்றது கொஞ்சம் அதாவது பராமரி ஆக்கள் குறைவாக காணப்படுகிற தற்போது. அதாவது நான் நினைக்கிறேன் இதுகள் வந்து சுனாமிக்கு பிறகுதான் இந்த கோயில்கள் வந்து இந்த கடற்கரை 300 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் வந்து இதண்டபடியால் சுனாமிக்கு பிறகு இந்த கோயில்களுடைய பாவனைகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கு. மக்கள் அவரவர்கள் இப்ப தற்போது வந்து செம்பியம்பெற்றில இந்த இது இயங்குதுன்றதாக தகவல். இது ஒரு சட்டப்படியான வியூ, அதனுடைய இயற்கை காட்சி. அந்தோனியாருடைய இடம். இந்த கட்டிடம் எவ்வளவு யுத்த ரவைகளை தாங்கிய கட்டிடம். அதை விட முக்கியமான ஒரு இடம் எது தெரியுமா? எங்களுடைய உறவுகள் சுனாமினாலும் நெருங்குகிறது. சுனாமியாலே இறந்தவர்களை நினைவாக அமைக்கப்பட்ட இந்த ஆழி பேரலையில் உயிர் தீர்த்தவர்களின் நினைவாலயம். எடுத்துட்டு வாங்க கிட்ட அப்படியே நீட்டா இருக்கும்.
ஓகே, இதான் காளையடி ஒரு ரவுண்டை போட்டிது. அதுன்ற ஒரு அன்னைவளாங்கண்ணியுடைய மாதாவுடைய கோவில் இருக்கிறது. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்வையிட்டு போறவர். கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்போம், கடற்கரை பொருட்களை வீசுவதை தற்போம் என்ற பதாதை வந்து இந்த இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கிறது. இது அன்னைவளாங்கண்ணி மாதாவுடைய திருச்சிருவம். இந்த கோயில் வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து மாதாவை வழிபட்டு செல்ற இடம் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு வெட்டத்தின தான் சூம் எடுக்கலாம், ஃபுல்லா எடுக்கலாம். இதுல வந்து ஆபத்தான பகுதின்னு சொல்லி அறிவிச்சிருக்கேன். இது பாதுகாப்பற்ற கடல் ஆழமான பகுதி, நீந்த வேண்டாம் என்று சொல்லி இதை வந்து போட்டிருக்கேன். வந்து இதுக்கு அரசு வழங்கி இருக்கிறத வளமாச்சிக்கலை கட்டுறா கூட்டு வச்சாங்க. சமாசம் தாளையடின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் இது ஆபத்தான இடம். ரங்கின உடனே தாளம் அதனுடையால இதுல வந்து தயவு செய்து நீந்த தெரியாதவர்கள், இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த இடத்துல குளிக்க வேண்டாம். அப்படி குளிக்கிறதாக இருந்தால் கூடுதலாக ஜாக்கெட் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து இந்த இடத்துல குளிக்கலாம் என்றதையும் வந்து கூறியிருக்கிறார். ஓகே, நாங்கள் இப்போ வந்து தாளடியில இருந்து செம்பியம்பேட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். செம்பியம்பேட்டு இந்த ரோட் எங்க போகுதுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ யாழ் மாவட்டம் எங்கும் நன்னீர் குடிநீர்களை திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நன்னீர் ஃபேக்டரி தொழிற்சாலையை நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் இருக்கு. கடல் பகுதி இது வந்து ஒரு விளையாட்டு மைதானம். என்ன விளையாட்டு மைதானம்? தாளையடி விளையாட்டு மைதானம் வந்து இருக்கு. தாளையடியில இருக்கிற புலம்பெயர்வர்கள் இதோட பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு இந்த மாலை நேரம் காட்சி இது. பனைகளாலே நிரம்பப்பட்டது. இருமரங்கையிலுமே பனையால வந்து நிரம்பி இருக்கு இந்த இடம். வடமராட்சி கிழக்கு என்பது ஒரு அழகான கடலாலே சூழப்பட்ட ஒரு பக்கம் கடலாலயம், மறுபக்கம் மணல், நாவல் காடுகள், பனம் தோப்புகளாலே சூழப்பட்ட இந்த ஒரு அழகான ரம்மியமான இந்த பிரதேசம் ஒரு அழகு மிகுந்த பிரதேசம். இந்த பிரதேசம் இப்போ நாங்கள் அந்த நன்னீர் குடிநீர் திட்ட தொழிற்சாலைக்கு அருகாமையில் இருக்கின்றோம். அதுக்குரிய கனரக வாகனங்களின் உதவியோட இந்த பெரிய இந்த தொழில் திட்டங்களை செய்து வருகிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது கனரக வாகனங்கள். வாகனத்தின் உதிரி பாகங்கள் இந்த சைட்ல இருக்கிறது. ஒரு கனரக வாகனமும் அந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் தற்போது நீங்கள் பார்க்கிறது தான் இந்த நன்னீர் தொழிற்சாலை. இந்த நன்னீர் தொழிற்சாலையினாலே காலப்போக்கிலே எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குதா அல்லது இதாலே எங்களுடைய மக்களுக்கு தீமைகள் வர இருக்கிறதா என்பதை தற்போது கூற முடியாது. ஆனபடியாலே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனுடைய விளக்கங்களையும் இதனுடைய சரியான தாக்கங்கள் வருகிறதா அல்லது எங்களுக்கு வருவாய் வருகிறதா என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரச உத்தியோகத்தில் நான் சொல்லுடைய ஆலோசனைகளின் பேரில் இந்த கட்டடங்கள் இந்த தொழிற்சாலை அமைய பெற்றது. ஆனபடியாலே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கேயும் கட்டணம் இதிலே ஒரு பதாதை ஒன்று தொங்கப்பட்டிருக்கப்படுகிறது. தனியார் நிலம் அனுமதியின்றி நுழையக்கூடாது என்று சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கு. என்ன செய்ய? சரி, தொடர்ச்சியா பார்க்கலாம்.
வடிவான இடம் என்ன? அடுப்போம் உள்ள போய் கடை கோயில் இதெல்லாம் என்ன கட்டிடம் விட இதெல்லாம் சின்ன சின்ன கட்டிடம் கோயிலட்டு கட்டடம்